نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فقال الله تعالى في القرآن العظيم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ضرب الله مثلا للذين كفروا امرأة نوح وامرأة لوط كانتا تحت عبدين من عبادنا صالحين فخانتاهما فلم يغنيا عنهما من الله شيئا وقيل ادخلا النار مع الداخلين وقال أيضا تبت يدا أبي لهب وتب ما أغنى عنه ماله وما كسب سيصلى نارا ذات لهب وامرأته حمالة الحطب في جيدها حبل من مسد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து அவனுடைய சாந்தியும் கருணையும் நம்முடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கருணையினால் புனிதமிக்க ரமலானுடைய இரவுகளிலே அல்லாஹ் மற்றும் அல்லாஹுடைய தூதருடைய உபதேசங்களை கேட்டறிந்து செயல்படுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். நமக்கு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த அல்லாஹ்வுக்கே நன்றி அனைத்தையும் உரித்தாக்கியவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, கடந்த 5 தினங்களுக்கு முன்பு வரை பாவிகளுக்காக தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நரகத்தை பற்றியும் அந்த நரகத்தினுடைய தன்மைகளை பற்றியும் நாம் அதிகமாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் 5 நாட்களில் அதனுடைய தொடர்ச்சிகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். நரகம் நம்முடைய வாழ்விலே எந்த அளவிற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதற்கான ஒரு அழகான ஒரு செய்தி. நாம் சொர்க்கத்தின் மீது எந்த அளவிற்கு நாட்டம் கொண்டிருக்கின்றோம், நரகம் நம்மை விட்டு தூரமாக வேண்டும் என்பதற்கான சிந்தனை ஓட்டங்கள் நம்மிடத்தில் எப்படி இருக்கின்றது என்பதற்கான ஒரு செய்தி. உஹது போர்க்களம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை போருக்காக தயார் செய்து கொண்டிருக்கிறாங்க.
அப்போ ஒரு நபித்தோழர் கையில் பேரிச்சம்பழங்களை வைத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். பேரிச்சம்பழத்தை வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறார். அப்படி சாப்பிட்டுட்டே இருக்கும் பொழுது அப்படியே அல்லாஹுடைய தூதர் வராங்க. போற ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அவர் கேட்குறாரு, அல்லாஹுடைய தூதரே, இன் குதில்து ஃபஐன அன, நான் இந்த போரிலே கொல்லப்பட்டு விட்டேன் என்று சொன்னால் நான் எங்கே இருப்பேன் அப்படின்னு கேட்குறார். இன் குதில்து ஃபஐன அன, போரிலே கொல்லப்பட்டால் நான் எங்கே இருப்பேன் என்று கேட்ட உடனே அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் இருப்பாய் அப்படின்னாங்க. அப்போ என்ன செய்கிறார் அப்படின்னா, கையில் வச்சிருக்க பேரிச்சம்பழத்தை கீழே தூக்கி போட்டுறார். அவர் கீழே தூக்கி போகிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இந்த பேரிச்சம்பழம் என்னுடைய கையில் இருக்கக்கூடிய நேரம் நான் சொர்க்கம் செல்வதற்கு தாமதமாகி விடுமோ என்று எண்ணி அவர் அந்த பேரிச்சம்பழத்தை கீழே போடுறார். எப்படி? இது என் கையில் இருந்து நான் இதை சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய நேரம் என்பது நான் சொர்க்கம் செல்வதற்கு தாமதிக்கப்படக்கூடிய நேரம். அதனால் நான் சொர்க்கத்திற்கு தாமதமாக செல்வதை விரும்பவில்லை என்று என்ன செய்கிறாரு? பேரிச்சம்பழத்தை தூக்கி போட்டு போகிறார். உள்ளே போகிறாரு. அவர் எதை கேட்டாரோ அதை பெற்றுக்கொண்டவராகத்தான் அந்த போர்க்களத்தில் அவர் இருந்தார் என்பது அவருடைய செய்தி. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு விஷயத்திற்கான நம்முடைய ஆர்வங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஒரு இறைவனுடைய செய்தியை கேட்பதற்கான ஒரு ஆர்வங்கள் நம்மிடத்தில் அதிகப்படுகின்றதா இல்லையா? ஒரு நல்ல விஷயங்களுக்காக நாம் எந்த அளவிற்கு நாம் ஆர்வப்படுறோம், அதில் கவனம் செலுத்த வேண்டும் என்ற ஒரு சிந்தனைகள் எப்படி இருக்கின்றது என்பதையெல்லாம் நம்முடைய நடைமுறைகளில் நம்ம அடிக்கடி யோசித்து பார்க்கணும். நல்ல விஷயங்களுக்கான முக்கியத்துவங்கள், நான் வீணாக வெளியில் நின்று பேசுவதை விட உள்ளே சென்றால் 2 செய்திகள் எனக்கு கிடைக்கும் என்று சொன்னால், நான் வீணாக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தை நான் அங்கே விட்டுவிட்டு உள்ளே வருவேன் என்ற ஒரு சிந்தனை நமக்கு வரணும். பொதுவாகவே இறைவனுடைய செய்திகளில் இது பெரும்பாலும் நமக்கு வரதே இல்லை. ஜும்மாவை தவிர மற்ற நேரத்தினுடைய உபதேசங்களில் நம்முடைய கவனங்கள் எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்கள். ஜும்மா என்ற ஒரு கடமை மட்டும், நீங்கள் குத்துபாவிற்கு முன்னால் உள்ளே வந்து குத்துபாவை கேட்டால் உங்களுக்கு நன்மை என்ற ஒரு சட்டம் மட்டும் இல்லை என்று சொன்னால், பெரும்பாலான மக்கள் ஜும்மாவிற்கும் தாமதமாகத்தான் வருவாங்க. மற்ற செய்திகளை சொல்லக்கூடிய நேரத்திலே, ஒரு உபதேசங்களுடைய நேரங்களிலே நாம் அதிகமாக உபதேசத்திலே நேரங்களை செலுத்துவதை விட வெளியில் நின்று நேரங்களை செலுத்துகிறோம். இது ஒரு தவறான ஒரு நடைமுறை என்பதற்காக நான் சொல்லிக்காட்டேன். அதுக்காக நீங்கள் டீ குடித்ததெல்லாம் நான் தப்புன்னு சொல்ல வரல. ஏன்னா வெளியே டீ கொடுக்குறாங்க, இவர் பார்த்து டீ குடிக்காதுன்னு சொல்கிறதுக்காக சொல்ல வரல. அதில் கவனங்கள் அதை விட இதில் நமக்கு அதிகமாக இருக்கணும். கொஞ்சம் விரைவாக நம்ம செய்கிற விஷயத்தை விரைவாக செஞ்சுட்டோம். ஒரு 10 நிமிடம் தொழுகை முடித்த பிறகு டைம் தராங்க அப்படின்னா, இன்னும் ஒரு 10 நிமிடம் நாம் எடுத்துக்கொள்வதிலே நம்ம நேரங்களை செலவிடுவதை விட உள்ளே வருவது என்பது நமக்கு சிறந்த ஒன்று. சாதாரண ஒரு உபதேசங்களுக்கே நம்ம யோசிக்கிறோங்க. உபதேசங்களுக்கு உள்ளே வருவதற்கான யோசனைகள் நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கு. ஆனால் பாருங்கள், சஹாபாக்கள் போர்க்களங்களிலே நேரங்களை போர்க்களத்திற்கு வெளியே செலவிடுவதை விட உள்ளே செலவிடத்தான் அதிகமாக ஆசைப்பட்டாங்க. அனஸ் இப்னு நதர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், அதே ஒரு உஹது போர்க்களம், ஏற்கனவே ஒருத்தரை பற்றி சொன்னா இல்லையா, அவரும் உஹது போர்க்களத்தில் உள்ளவர் தான். அனஸ் இப்னு நதர் போர்க்களத்தில் கலந்துக்கிறார். அல்லாஹுடைய தூதர்கிட்ட கேட்கிறார், அல்லாஹுடைய தூதரை, இந்த போர்க்களத்தில் நான் கலந்து கொண்டு ஷஹீதாகிவிட்டேன் என்று சொன்னால் சொர்க்கம் எனக்கு கிடைத்து விடுமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அல்லாஹுடைய தூதர் ஆம் என்று சொன்ன உடனே விரைவாக போர்க்களத்துக்கு போகிறார். இடையில் ஒரு நபித்தோழரை சந்திக்கும் போது சொல்றார், நான் உஹதுக்குரிய அடியில் சொர்க்கத்தினுடைய வாடையை நுகர்கின்றேன் என்று சொன்னார். அனஸ் இப்னு நதர் என்று சொல்லப்படக்கூடிய நபித்தோழர் புகாரியில கித்தால் போர்களுடைய பாடத்தில் பிரத்யேகமாக அனஸ் இப்னு நதரை பற்றியான ஒரு செய்தி வருகின்றது. போயிட்டே இருக்கும் பொழுது ஜாபிர் இப்னு அப்துல்லா என்று சொல்லக்கூடிய நபித்தோழரிடத்தில் சொல்கின்றார், ஜாபிரே,
நான் சுவனத்தின் வாடையை உஹதுக்கு அடியிலே நான் உணர்கின்றேன் அப்படின்ட்டு போறார். அவருக்கு அப்ப புரியல. விரைவாக உள்ள போறாரு, போர்க்களத்தில் கலந்துகிறாரு. எல்லாம் போருமெல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன செய்வாங்க, அல்லாஹுடைய தூதர் சஹாபாக்கள்லாம் அப்படி தேடுறாங்க, யார் யாரெல்லாம் இருக்கிறா அப்படின்னு பார்க்கும்போது எல்லாரையும் உயிரோடோ அல்லது கொல்லப்பட்ட விதத்திலோ பெற்றுக்கொண்டார்கள். அனஸ் இப்னு நதரை மட்டும் காணவில்லை. அனஸ் இப்னு நதரை காணல. தேடுறாங்க, தேடி பார்க்குறாங்க. அல்லாஹுடைய தூதரால் கண்டுபிடிக்க முடியவில்லை, சஹாபாக்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை, யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியல. அனஸ் இப்னு நதருடைய சகோதரியை அழைத்து வர சொல்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதர். நம்மால் கண்டுபிடிக்க முடியவில்லையே, அனஸ் இப்னு நதருடைய சகோதரியை கூப்பிடுங்கள், அவர் கண்டுபிடிக்கின்றாரா என்று கேட்ட உடனே அப்படியே தேடி ஒருவாறாக ஒரு வழியாக அனஸ் இப்னு நதர் கண்டுபிடிக்கப்படுகின்றார். அவருடைய சுண்டு விரலினுடைய ஒரு அடையாளத்தை வைத்து, அவருடைய சுண்டு விரலினுடைய ஒரு அடையாளத்தை வைத்து, முகத்திலே முகம் முழுக்க முன்பகுதியிலே 80க்கும் மேற்பட்ட காயங்கள், முகங்கள் சின்னாபின்னமாக்கப்பட்டு விட்டன, உடல்கள் சின்னாபின்னமாக்கப்பட்டு விட்டன. அவரை அடையாளம் கண்டது அந்த சுண்டு விரலை மட்டும் வைத்தே அடையாளம் கண்டார்கள். அல்லாஹுடைய தூதர் அப்பொழுது அனஸ் இப்னு நதரை பார்த்து சொன்னார்கள், ரிஜாலுன் சதகு மா ஆஹதுல்லாஹ் அலைஹி வமின்ஹும் மன் கதா நஹ்பஹு வமின்ஹும் மை யன்தலிர். மனிதர்களிலே சிலர்கள் இருக்கின்றார்கள், அல்லாஹ்விற்கு அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றி விட்டார்கள். வமின்ஹும் மன் கதா நஹ்பஹு, வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டு சென்றவர்கள் உண்டு. வமின்ஹும் மை யன்தலிர், அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளை எதிர்பார்த்தவர்கள் உண்டு என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க. அந்த அளவுக்கு சஹாபாக்களிடத்தில் மார்க்கத்தின் மீதான ஆர்வங்கள், சுவனத்தின் மீதான ஆர்வங்கள். சுவனம் நமக்கு வேண்டும், அதற்காகத்தான் எல்லா விதமான போராட்டங்களும், அதற்காகத்தான் எல்லா விதமான தியாகங்களும், அதற்காகத்தான் தங்களுடைய உயிரையே மாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அப்படிப்பட்ட அந்த சொர்க்கம் நல்லவர்களுக்கு மட்டுமே உண்டு. அந்த சொர்க்கத்திற்காக நாம் நன்மைகளை முற்படுத்த வேண்டும். நன்மைகளை முற்படுத்தியவர்களுக்கு மட்டும்தான் சொர்க்கம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அப்படி நன்மையை முற்படுத்தக்கூடியவர்கள் பாவிகளுக்காக வைத்திருக்கக்கூடிய தீமைகளையும் தெரிந்து கொண்டால்தான் தாங்கள் அதிகமாக நன்மைகளை முற்படுத்த முடியும். இதுதான் யதார்த்தமான உண்மை நிலை. ஏன் சஹாபாக்கள் எல்லாம் சொர்க்கத்தின் மீது அதிகமான ஆவல் கொண்டார்கள் என்று சொன்னால், அந்த அளவிற்கு அவர்களுக்கு நரகத்தை பற்றியான எச்சரிக்கை சொல்லப்பட்டதனுடைய விளைவு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவர்கள் சொர்க்கத்தை பற்றியான ஆவல்கள் அவர்களிடத்தில் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. எப்படியாவது சொர்க்கத்தை அடைந்து விட வேண்டும், அதற்காக என் உயிரை தர வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய பொருளை தர வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய குடும்பங்களை இழக்க வேண்டும் என்று சொன்னால், இப்படியாக இழந்தாவது நான் சொர்க்கத்தை பெற்றுவிட வேண்டும் என்ற ஒரு ஆவல் தான். அந்த ஆவல் வருவதற்கான காரணம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய தண்டனையை பற்றி சொன்ன எச்சரிக்கைகள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதனால தான் அந்த எச்சரிக்கைகளை பற்றி நாம் அதிகமாக பார்க்கணும். குறிப்பாக நரகம், பாவிகளுக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நரகம், அந்த நரகத்தினுடைய வாடையை கூட உணரக்கூடாது என்று ஆசைப்படக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நரகத்தினுடைய சப்தம் நமக்கு கேட்கக்கூடாது என்று அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். நரகம் இருக்கின்றதே சாதாரணமான ஒன்றல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். وَإِذَا رَأَتْهُمْ சூரத்துல் ஃபுர்கான் 25வது அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். وَإِذَا رَأَتْهُمْ مِنْ مَكَانٍ بَعِيدٍ, நீங்கள் மிக தூரமாக இருக்கக்கூடிய நேரத்திலே நரகம் இழுத்து வரப்படும் என்று பார்த்தோம் அல்லவா? நரகம் இழுத்து வரப்படக்கூடிய அந்த நேரத்திலே, அப்படி நரகத்தை இழுத்து வரக்கூடிய நேரம் தூரமாக வானவர்கள் இழுத்து வருவார்கள். அப்படி இழுத்து வரக்கூடிய நேரத்திலே சமிஉ லஹா தகையுதம் வஸஃபீரா, அந்த நரகம் கொதிக்கக்கூடிய சப்தத்தை அவர்கள் கேட்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். கொதிக்கக்கூடிய சப்தம், அந்த நரகம் அப்படியே கொதிக்கும், கொப்பளிக்கும். அந்த நரகம் கொப்பளித்து கொதிக்கக்கூடிய சப்தத்தை கேட்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். மின் மகானின் பஈதின், தூரமாக இருக்கும் பொழுது, பக்கத்தில் இல்லை. நரகத்தினுடைய அந்த கொடூரத்தை அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். நரகம் கழுத்தை நீட்டும், நரகம் கழுத்தை நீட்டும். அந்த நரகத்திற்கு கண் இருப்பதை பார்ப்பீர்கள், அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள்.
நரகம் கழுத்தை வெளிப்படுத்தும் ஒரு கொடூரமான ஒன்று. நரக நெருப்பு என்பது கழுத்தை வெளியேற்றியது என்று சொன்னால், ஒரு நரக நெருப்பினுடைய உருவிலே ஒரு கழுத்து உருவாக்கப்பட்டு, முகம் உருவாக்கப்பட்டு, அதற்கு கண் இருந்து, மூக்கு இருந்து, வாய் இருந்து, அந்த வாய் பேசக்கூடிய நேரத்திலே கழுத்து மட்டும் நீட்டப்பட்டிருந்தது என்று சொன்னால் அது எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள், தக்ருஜுன் நாரு மின் உடுகிஹி, நரகம் தன்னுடைய கழுத்தை வெளிப்படுத்தும், வெளியே தள்ளி பேசும், அல்லாஹ்விடத்தில் பேசும், அல்லாஹ்விடத்தில் பேசக்கூடியதாக இருக்கும். லஹா ஐனான், அதுக்கு 2 கண்கள் இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. அப்படிலாம் இருக்குமா, வாய்ப்பு இருக்கா, இதுக்கெல்லாம் சாத்தியம் இல்லையே அப்படிலாம் யோசிக்கவே கூடாது. ஒருவர் அப்படி யோசித்தால் அவர் முஸ்லிமாக இருக்க முடியாது. சொன்னவர் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த அல்லாஹ்வுடைய தூதர்? வமா யன்திகு அனில் ஹவா, சுயமாக பேசாத அல்லாஹ்வுடைய தூதர். அந்த அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், நரகம் கழுத்தை நீட்டி பேசும், இறைவனிடத்தில் பேசும். சற்று யோசித்து பாருங்கள், நெருப்பிலே ஒரு முகம் உருவாக்கப்பட்டிருந்தது என்று சொன்னால் எப்படி இருக்கும்? நம்மால் கற்பனை கூட செய்து பார்த்திட முடியாது, கற்பனை கூட செய்து பார்த்திட முடியாத அளவிற்கான ஒரு நரகம். அந்த நரகம் மிக தூரமாக வரக்கூடிய நேரத்திலே அந்த நரகத்தினுடைய கொப்பளிக்கக்கூடிய, கொதிக்கக்கூடிய சப்தத்தை கேட்பார்கள். எவ்வளவு தூரம், எவ்வளவு தூரத்தில் கேட்கும்? 2 விதமான செய்திகள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், மசீரத்து மிஅத் ஆமின், 100 வருட தூரம் இருக்கக்கூடிய நேரத்திலே, அல்லாஹ் அக்பர், 100 வருட தூரம், 100 வருடம் பிரயாணம் செஞ்சு போனா எவ்வளவு தூரம் இருக்கும்? அந்த அளவிற்கு தூரமாக இருக்கும் பொழுது நரகம் கொதிக்கக்கூடிய சப்தத்தை கேட்பார்கள் என்று சொன்னால் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. 100 வருட தூரம்னா எவ்வளவு தூரங்க? நம்மளால யோசிச்சு பார்க்க முடியுமா? நம்ம எங்க இருப்போம், நரகம் எங்க இருக்கும், எவ்வளவு தூரத்தில் இருக்கும்? அந்த நரகத்தினுடைய சப்தத்தை கேட்க முடியும் என்று சொன்னால் எப்படி? மற்றொரு செய்தியிலே மசீரத்து 40 ஆமன், 40 வருட பயண தூரத்தில், 40 வருட பயண தூரத்திலே இருக்கக்கூடிய நேரத்திலே நரகத்தினுடைய கொதிக்கக்கூடிய சப்தத்தை கேட்பீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அதுவே கொடூரமாக இருக்கும். அதனால தான் அந்த வார்த்தையை பாருங்க, தகையுதன். கைதுனா கோபம்னு அர்த்தம். கைதுனா என்ன அர்த்தம்? கோபம்னு அர்த்தம். அந்த கொதிப்பே இறைவனுடைய கோபத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். ஆனால் அது தூரமாக இருந்தாலும், அருகாமையிலே இருந்தாலும், யார் நன்மையை முற்படுத்தி இருக்கின்றார்களோ அது அருகாமையில் இருந்தால் கூட அந்த நரகத்தினுடைய கொதிக்கக்கூடிய சப்தத்தை நமக்கு கேட்காத அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்குவான். காரணம், நல்லவர்கள் பயந்து விடக்கூடாது என்பதற்காக, நல்லவர்கள் பயந்து விடக்கூடாது என்பதற்காக. இன்னல்லதீன சபகத் லஹும் மின்னல் ஹுஸ்னா, எவர்கள் யார் நன்மைகளை முற்படுத்துகின்றார்களோ, நமக்காக நன்மையை முற்படுத்துகின்றார்களோ, உலாயிக அன்ஹா முபஅதூன், அவர்களுக்கு நரகம் வெகு தூரமாக இருக்கும். லா யஸ்மஊன ஹஸீஸஹா, அதனுடைய அசைவுகளையோ, அதனுடைய கொதிக்கக்கூடிய சப்தத்தையோ, அதிலே நடக்கக்கூடிய நிகழ்வுகளையோ அவர்கள் கேட்க மாட்டார்கள். அவர்களுக்கு கேட்க செய்ய மாட்டோம் என்று சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். கேட்பதே அந்த அளவிற்கு கொடூரமானதாக உண்டு என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான் என்று சொன்னால் 2 நிலைகள் இங்கே சொல்லப்படுகின்றது. நல்லவர்களுடைய நிலை, தீயவர்களுடைய நிலை. நல்லவர்கள் அந்த சப்தத்தை கேட்க மாட்டார்கள், தீயவர்கள் அந்த சப்தத்தை கேட்பார்கள். அதுவே அவர்களை பயமுறுத்தக்கூடியதாக இருக்கும் என்பதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அப்படிப்பட்ட இந்த நரகம் இருக்கா இல்லையா? இந்த நரகத்திலே யார் யாரெல்லாம் இருப்பார்கள் என்பதற்கான நீண்ட ஒரு பட்டியலை திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், யார் யாரெல்லாம் நரகத்திற்குரியவர்கள், நரகவாசிகள் யார். நாம் யாரும் யாரையும் டிக்ளேர் செய்ய முடியாது, இவர்தான் நரகவாசி என்று நாம் யாரையும் சொல்வதற்கு அனுமதி உண்டா? நாம் யாரையும் சொல்ல முடியாது. யாரையேனும் பார்த்து நாம் நரகவாசி என்று சொன்னோம் என்று சொன்னால் சொன்ன நாம் நரகத்திற்கு போய்விடுவோம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். யாரையும் பார்த்து நமக்கு சொல்வதற்கு அனுமதி இல்லை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒரு நபர் ஒரு மனிதரை பார்த்து சொல்கின்றார், நீ நரகவாசி என்று சொல்லிவிடுகின்றார். ஒரு மனிதரை பார்த்து நீ நரகவாசி என்று சொல்லிவிடுகின்றார். என்ன ஆனது?
அந்த உரிமை யார் கையில வச்சிருக்கிறா? அது என்னுடைய உரிமை. லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன் அவ் யதூப அலைஹிம் அவ் யுஅذிபஹும் ஃபஇன்னஹும் ஸாலிமூன். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த அதிகாரத்தை கையில் தரவில்லை. உஹது போர்க்களத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகங்கள் காயப்படுத்தப்பட்டது, சஹாபாக்கள் கொல்லப்பட்டார்களே, அந்த தருணம் 70 ஹாஃபிதுகளை எங்களுக்கு குர்ஆனை கற்றுத்தர அனுப்புங்கள் என்று கூட்டிச் சென்ற ஒரு கூட்டம் 70 ஹாஃபிதுகளை அப்படியே கொன்று குவித்தது. அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் அநியாயம் செய்தார்களோ, யார் அக்கிரமம் செய்தார்களோ, யா அல்லாஹ் அவர்களை நீ நரகத்தில் தள்ளுவாயாக என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் ருக்கூவுக்கு பின்னால் குனூத்தின் மூலமாக, ருக்கூவிற்கு முன்னால் உள்ள ஒரு பிரார்த்தனையின் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார்கள். அவங்கள நரகத்தில் போட்டுரு, அவங்கள வேதனை செய், அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்தை சின்னாபின்னமாக்கியவர்களை வேதனை செய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்தார்கள். ஹாஃபிதுகளை கொண்டு குவித்தவர்களை நீ வேதனை செய்வாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் சொன்னா, லைஸ லக மினல் அம்ரி ஷை. ஒரு நியாயத்திற்காக போராடினார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அவங்களுக்கே அல்லாஹ் சொன்ன விஷயம் என்ன? அது என்னுடைய அதிகாரங்க, அது என்னுடைய அதிகாரம். யாரை நான் நரகத்தில் தள்ளுவது, யாரை நான் சொர்க்கத்தில் புகுத்துவது என்பது என்னுடைய அதிகாரத்திற்குட்பட்டது. லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன். அதிலே உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்ற ஒரு செய்தியை அல்லாஹ்வுடைய தூதருக்கே சொன்னால் நாம் அந்த அதிகாரத்தை கையில் எடுக்க முடியுமா? யாருக்காவது நரகம் என்று சொல்ல முடியுமா? நீ நரகத்திற்கு செல்வாய் என்ற ஒரு பட்டத்தை நாம் கொடுக்க முடியுமா? அவன் நரகவாசி என்று சொல்ல முடியுமா? அல்லது நரகத்திற்குரிய அடையாளங்கள் இருக்கின்றதே, அவன் நயவஞ்சகன் என்றோ, அவன் முஷ்ரிக் என்றோ, அவன் முனாஃபிக் என்றோ, அவன் காஃபிர் என்றோ, இவன் காஃபிராகத்தான் வாழ்வான், காஃபிராகத்தான் மரணிப்பான், இவன் நரகத்திற்குரியவன் என்ற ஒரு அடையாளங்களை கொடுப்பதற்கு நமக்கு அனுமதி இல்லை. ஒருவேளை ஒன்று செய்யலாம். ஒருவர் இணை வைப்பிலே மூழ்கி கொண்டிருந்தால், நீ இணை வைப்பிலேயே தொடர்ந்து இருந்தாய் என்று சொன்னால் நீ நரகத்திற்கு செல்வாய் என்ற ஒரு எச்சரிக்கையை தான் சொல்ல முடியுமே தவிர நீ நரகவாசி என்ற ஒரு டிக்ளரை யாருக்கும் செய்ய முடியாது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. ஒரு மனிதர் மற்றொரு மனிதரை பார்த்து நரகவாசி என்று சொன்னார். நரகவாசி என்று சொன்னார். என்ன ஆயிற்று? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள், அல்லாஹ் அப்படியே மாற்றிவிட்டான். யார் நரகவாசி என்று யாரை சொன்னாரோ அவரை சொர்க்கவாசியாக ஆக்கி, நரகவாசி என்று டிக்ளேர் செய்தவரை நரகவாசியாக ஆக்கி அவரை நரகத்தில் தள்ளினான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் யாருக்கும் எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. யாரையும் நரகவாசியாக அறிவிப்பதற்கான ஒரு அதிகாரம் நமக்கு கிடையாது. யாரையும் நாம் சொல்ல முடியாது. எவ்வளவு அழகான ஒரு உபதேசம் பாருங்க. இணை வைப்பிலே மூழ்கி கிடந்தவர்கள், ஒரு தாவாவினுடைய களத்தில் இருப்பவர்கள் எப்படி தங்களுடைய தாவாவை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு அழகிய உதாரணம் பாருங்கள். உண்மையிலே ஒருவர் தாவாவிற்கான ஒரு பணிகளை மேற்கொள்ளும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் ஒரு அழகான ஒரு முன் உதாரணத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காட்டுகின்றான். முன்னர் வாழ்ந்த சமுதாய மக்களுடைய நிலை என்ன? நாம் தாவாவினுடைய களத்தில் இருக்கக்கூடியவர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். தாவா என்பது ஒரு ஹிக்மத்தின் அடிப்படையில் செய்யக்கூடிய ஒரு காரியம். قال علمها عند ربي في كتاب قال فما بال القرون الاولى. மூசா அலைஹிஸ்ஸலாம் பிரச்சாரத்துக்கு போறாங்க. ஃபிரௌன் இடத்துல சொல்றாங்க, அல்லாஹ்வை வணங்கினால் தான் சொர்க்கம் செல்ல முடியும், இல்லை என்று சொன்னால் நரகத்திற்கு சென்று விடுவீர்கள் என்ற ஒரு எச்சரிக்கை செய்த உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி தவறான அபிப்பிராயத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஃபிரௌன் கேட்டான், قال فما بال القرون الاولى. எங்களுக்கு முந்தி வாழ்ந்த சமுதாய மக்கள் இருக்கின்றார்களே, இதே சிலையைத்தான் வணங்கினார்கள். நாங்கள் எந்த சிலைகளை எல்லாம் வணங்குகின்றோமோ அதே சிலைகளைத்தான் வணங்கினார்கள். அவர்களுடைய நிலை என்ன? அழகா சொன்னாங்க, நம்மளா இருந்தா, நம்ம தௌஹீத்வாதியா இருந்தா அவங்களாம் நரகத்துக்கு போயிடுவாங்க அப்படின்றோம். அப்படிதானே சொல்றோம். இருக்கிறவனையும் சொல்றோம், இல்லாதவனையும் சொல்றோம், எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறோம். எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை பாருங்கள். நாம் அதை சொல்லக்கூடாது என்பதற்காக எவ்வளவு அழகான, ஒருவேளை அவர்கள் நரகவாசியாகவே இருக்கலாம், ஆனால் அதை சொன்னால் உன்னுடைய தாவாவிற்கு மிகப்பெரிய ஒரு இழுக்கு. அழகா சொன்னாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், கால இல்முஹா இன்த ரப்பி ஃபீ கிதாப். அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? அவங்க என்ன செஞ்சாங்களோ எல்லாம் அல்லாஹ் கரெக்டாக எழுதி வச்சிருக்கிறான், அதுக்கேற்றாப்புல அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்துக்குவான்னு முடிச்சுட்டாங்க. அவங்க சொர்க்கவாசின்னு சொல்லலை, நரகவாசின்னு சொல்லலை. எவ்வளவு அழகான ஒரு நிலை. ஏன் இதுதான் தாவாவினுடைய அடிப்படை, இதுதான் ஒரு முஸ்லிமினுடைய அடிப்படை.
அவர்களே அப்படி என்று சொன்னால் இந்த உலகத்தில் நாம் யாருக்கு டிக்ளேர் செய்ய முடியும்? அல்லாஹ் சொல்ல வேண்டும். இவர் நரகவாசி என்று அல்லாஹ் சொன்னால்தான் அவர் நரகத்திற்குரியவர். அவரை வேண்டுமானாலும் அடையாளப்படுத்தலாம் இவர் நரகத்திற்குரியவர் என்று. அப்படித்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்களை அல்லாஹுடைய தூதரிடத்தில் வந்து கேட்கக்கூடிய நேரத்தில் சொல்லி இருக்கின்றார்கள், அல்லாஹுடைய தூதரே, ஒரு நபித்தோழர் வருகின்றார், அல்லாஹுடைய தூதரை என்னுடைய தாய் எங்கே இருப்பார்? அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, நரகத்தில் இருக்கின்றார். உடனே அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தாய் ஆயிற்றே, நான் அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன், என்னுடைய தாய் நரகத்திற்குரியவராக ஆகிவிட்டாரே என்ற கவலையோடு, மிகப்பெரிய ஒரு கவலையோடு போகக்கூடிய நேரத்திலே அல்லாஹுடைய தூதர் அவரை அழைத்து சொன்னார்கள், என்னுடைய தாயும் நரகத்தில் இருக்கின்றார்கள். அல்லாஹ் அக்பர். என்னுடைய தாயும் நரகத்தில் இருக்கின்றார்கள். அவருக்கு ஆறுதலான வார்த்தை. ஏன் அதை சொல்றாங்க? அல்லாஹுடைய தூதருக்கு தெரிவித்ததனால் சொல்லப்பட்டதை தவிர இல்லை என்றால் சொல்லி இருக்கிறாங்களா? இல்லை. அல்லாஹ் அடையாளப்படுத்தியவர்களை வேண்டுமானாலும் சொல்லலாம். அப்படிப்பட்ட அடையாளங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். யார் யாரெல்லாம் நரகத்திற்குரியவர்கள், பேர் சொல்லி சொல்லப்படக்கூடியவர்கள் உண்டு. பேர் சொல்லியே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவர்களெல்லாம் நரகத்திற்குரியவர்கள் என்ற ஒரு பட்டியலை திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. அவர்களை சொல்லலாம் இவர்கள் நரகவாசிகள் என்று. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சொல்லிவிட்டான். அல்லாஹ் சொன்னதின் காரணமாக நாம் சொல்லுகின்றோமே தவிர நாம யாருக்கும் சொல்ல முடியாது. அப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடியவர்களிலே முதலாவது நபர் யார்? இப்லீஸ், ஷைத்தான், நரகத்திற்குரியவன். இப்லீஸ், ஷைத்தான் நரகத்திற்குரியவன். ஏன்? அல்லாஹ்வினுடைய கட்டளை புறக்கணித்தவன், அல்லாஹ்விற்கு மாறு செய்தவன். மாறு செய்தான் என்ற அடிப்படையிலே அவன் நரகத்திற்குரியவன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரின் திருமறை குர்ஆனுடைய பல்வேறு இடங்கள், சூரத்துல் பக்ரா, சூரத்துல் அராப், சூரத்துல் கஹஃப், சூரத்துல் நிஸ்ரா, இப்படி பல்வேறு இடங்களிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லும் போதெல்லாம் யாரை பற்றி சொல்லி காட்டுகின்றான்? ஷைத்தானை பற்றி சொல்லி காட்டுகின்றான். அந்த ஷைத்தான் நரகத்திற்குரியவன். காரணம் என்ன? அல்லாஹ்வினுடைய கட்டளையை நிராகரித்ததின் காரணமாக அவன் நரகத்திற்குரியவன். கஹஃப் என்று சொல்லப்படக்கூடிய 18வது அத்தியாயத்தினுடைய 50வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வஇது குல்னா லில் மலாயிகத்தி இஸ்ஜுது லிஆதம ஃபஸஜது இல்லா இப்லீஸ். நாம் ஆதமிற்கு சஜிதா செய்ய சொல்லி வானவர்களுக்கு கட்டளையிட்ட உடனே ஃபஸஜது எல்லோரும் சஜிதா செய்தார்கள், இப்லீஸை தவிர. கான மினல் ஜின், அவன் ஜின்களில் உடையவன். ஃபஸக அன் அம்ரி ரப்பிஹி, தன்னுடைய இறைவனுடைய கட்டளைக்கு மாறு செய்தான். அஃபதத்தஹிதுனஹு வ ذُرِّيَّتَهُ அவுலியா மின் தூனி வஹும் லக்கும் அதுவ் பிஸல் லில்-ஸாலிமீன மதலா. அவன் மிகப்பெரிய ஒரு விரோதி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றானே. அப்படிப்பட்ட இப்லீஸ் நரகவாசி என்று அல்லாஹ் சொல்வதின் காரணமாக நம்ம சொல்லலாம் அவர் நரகத்திற்குரியவர் என்று. அவன் நரகத்திற்குரியவன் என்று சொல்லலாம். வேறு யாரையும் சொல்றதுக்கு அனுமதி இல்லை. அடுத்து யாரு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகவாசிகள் என்று பட்டியலிட்டவர்களிலே ஒருவர் யார்? 2 பேரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக முக்கியமாக குறிப்பிடுகின்றான். ஒட்டுமொத்தமான நரகவாசிகளுக்கும் உதாரணமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2 பேரை சொல்லி காட்டுகின்றான். ஒட்டுமொத்த நரகவாசிகளுக்கு உதாரணம். யார் யாரெல்லாம் நரகத்திற்கு செல்வார்களோ, நாளை மறுமை நாள் வரை யார் யாரெல்லாம் நரகத்திற்கு செல்வார்களோ அவர்கள் அனைவருக்கும் உதாரணமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 66வது அத்தியாயத்தினுடைய 10வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். யார் அவர்கள்? இம்ரஅத நூஹின் வம்ரஅத லூத், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவிமார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யாருங்க? ஒரு நபியினுடைய மனைவி நரகவாசிக்கு உதாரணம். 2 நபியினுடைய மனைவி, 2 நபியினுடைய மனைவி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருடம் தாவாவினுடைய களத்திலே இருந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி யார்? நரகவாசி. அல்லாஹ் பட்டியலிட்டு சொல்லி காட்டுகின்றான், அவர் நரகத்திற்கு செல்வார். என்ன செய்தார்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாவாவினுடைய களத்திலே மிகப்பெரிய இடையூறு செய்தார். யாராவது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வந்தார்கள் என்று சொன்னால் தங்களுடைய ஊரில் உள்ளவர்களிடத்திலெல்லாம் சொல்லி நூஹை சந்திக்க ஒரு கூட்டம் வந்திருக்கின்றது என்று சொல்லி அவர்களை கெடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் வேலையை செய்தவர் யார்? நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் பாருங்கள். அல்லாஹ் உதாரணம் சொல்லி காட்டுகின்றான். மஸலல் லில்லதீன கஃபரு, இறை மறுப்பாளர்களுக்கு உதாரணம் இம்ரஅத நூஹின் வம்ரஅத லூத், நூஹ் மற்றும் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவிமார்கள். கானத்தா தஹ்த அபுதைனி மின் இபாதினா சாலிஹைன்,
எங்கே இருந்து அவர்களுக்கு நேர்வழி கிடைக்கவில்லை தெரியுமா? கானதா தஹ்த அபுதைனி மின் இபாதினா சாலிஹைனி, சாலிஹான நம்முடைய 2 அடியாருக்கு கீழாக அவர்கள் இருந்தார்கள். 2 அடியாருடைய மனைவிகள். யார்? நூஹ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நல்ல அடியார், சிறந்த ஒரு இறை தூதர், உலுல் அஸ்மி என்று சொல்லப்படக்கூடிய உறுதிமிக்க நபி என்று சொல்லப்படக்கூடிய அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியாக இருந்தார். லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியாக இருந்தவர். ஆனால் ஃபகானதாஹுமா, அவர்கள் அந்த இருவருக்கும் மோசடி செய்தார்கள், மாறு செய்தார்கள். ஃபலம் யுக்னியா அன்ஹுமா மினல்லாஹி ஷைஆ, ஆனால் அவர்கள் மோசடி செய்ததின் காரணமாக, அவர்கள் எதிராக செயல்பட்டதின் காரணமாக அல்லாஹ்வுடைய காரியங்களில் எதையும் அவர்களால் தடுக்க முடியவில்லை. வகீல துகுலன் நார மஅத் தாகிலீன், அவர்களுக்கு சொல்லப்பட்டது நரகத்தில் நுழைவர்களோடு நீங்களும் நரகத்தில் நுழையுங்கள் என்று. யாருக்கு சொல்லப்பட்டது? நூஹ் மற்றும் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவிமார்கள். இவங்க நரகத்திற்குரியவர்கள் என்று அல்லாஹு தஆலா பட்டியலிட்டு சொல்லிட்டான். லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி எப்படி? யாரையுமே சந்திக்க விட மாட்டாங்க. யாராவது வந்து சந்திச்சா கடைசியில் அந்த சமுதாயம் அழிக்கப்பட்டுச்சா இல்லையா? வானவர்கள் வந்தாங்களா இல்லையா? வானவர்களை சிறுவர்களுடைய அழகான சிறுவர்களுடைய தோற்றத்திலே வானவர்கள் உள்ளே வந்து உட்கார்றாங்க. உள்ளே வந்து உட்கார்ந்த உடனே சூரத்து ஹூத் எடுத்து பாருங்க. அவ்வளவு அழகான ஒரு வரலாற்று செய்தியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். சூரத்து ஹூத் எடுத்து படிங்க. நபிமார்களுடைய அதிகமான நபிமார்களுடைய வரலாறை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். உறுதிமிக்க அந்த நபிமார்களுடைய தாவாவை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதிலே அழகான சிறுவர்களுடைய தோற்றத்தில் உள்ள வந்து உட்கார்றாங்க. அந்த சமூகம் ஒரு மோசமான ஒரு கெட்ட குணத்தை கொண்ட ஒரு சமூகம். வந்தவுடனே நேரம் என்ன செய்யறாங்க? உடனே லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி போய் அந்த சமூகத்தில் சொன்னாங்க, அப்பா அழகழகான சிறுவர்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க, உங்களுக்கு பயன்படும், நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற ஒரு செய்தியோடு என்ன செய்யறாங்க? அந்த மக்களை அழைத்து வராங்க. எப்படி பார்த்தீங்களா? ஒரு நபியினுடைய மனைவியுடைய நிலையை பாருங்க. வாசல்ல வந்து நிக்கிறாங்க. வகௌமஹு யுஹ்ரஹூன இலை, அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வெறி பிடித்தவர்களாக வந்து நின்றாங்க. அவங்கள வெளியே அனுப்புங்க. அப்போ லூத் அலைஹிஸ்ஸலாம் புலம்புறாங்க, என்னிடத்தில் பலம் இல்லையே, என்னிடத்துல இப்படி ஒரு கூட்டம் வந்து நிற்குதே, இந்த கூட்டத்தை அழிப்பதற்கும் அடிப்பதற்கும் என்னிடத்தில் பலமே இல்லாமல் நான் இருக்கின்றேனே, என்னிடத்தில் பலம் இருந்தது என்று சொன்னால் இவர்களை நான் அழித்து விடுவேனே என்று சொல்லும் பொழுது அந்த உட்கார்ந்திருப்பவர்கள் சொன்னார்கள், நாங்கள் எல்லாம் இறை தூதர்கள், நீங்க கவலைப்படாதீங்க, நீங்கள் கவலையே படாதீங்க, இவர்களை அழிப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோன்னு சொன்ன உடனே தான் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிம்மதி பெற்றார்கள் என்ற ஒரு செய்தியை திருமறை குர்ஆன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 11வது அத்தியாயத்தில் சொல்லி காட்டுகின்றான். அந்த அளவிற்கு மாறு செய்தவர்கள் அவர்களை அல்லாஹ் நரகவாசின்னு சொல்லி காட்டு. அடுத்து யாரு? நரகத்திற்குரியவர்கள் என்று அல்லாஹ் தஆலா அடுத்து சொன்னது யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன், அவர் நரகத்திற்குரியவர். இன்னப்னி மின் அஹ்லி, மூழ்கக்கூடிய நேரத்திலே ஒரு மலை மீது ஏறி நிற்கின்றார், மகனை அழைக்கின்றார், என்னுடைய மகனே வந்துவிடு அழைக்கக்கூடிய நேரத்தில் வரல. கால சஆவி இலா ஜபலி யஸூனி, ஒரு மலைக்கு உயர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மலையில ஏறி உட்கார்ந்துக்கிறார், நான் இங்கிருந்து தப்பிச்சிருவேன் அப்படின்ன உடனே அல்லாஹ் அப்படியே அலையை தூக்கி அடிச்சா மலையோட அந்த ஆள் அழைச்சிட்டு போயிருச்சு. உடனே கேட்டாங்க, இன்னபுலி மின் அஹ்லி, யா அல்லாஹ் அவன் என்னுடைய மகன், என்னுடைய மகனை அழித்து விட்டாயே. அல்லாஹ் அடுத்து சொன்னா, இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், அவன் உன்னுடைய மகன் இல்ல, இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ், எந்த விதமான நல்லறமும் செய்யாத உனக்கு கட்டுப்படாதவனை எப்படி உன்னுடைய குடும்பத்தார் என்று சொல்ல முடியும், உனக்கு எதில் ஞானம் இல்லையோ அதை பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நேரத்தில் என்ன செஞ்சான்? கண்டிச்சு சொன்னான். அப்ப யாரெல்லாம் நரகவாசிகள் என்ற ஒரு பட்டியலை திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. இவர்களெல்லாம் நரகவாசிகள், இவர்களை சொல்லலாம், இவர்களெல்லாம் நரகத்திற்குரியவர்கள் என்று சொல்வதற்கு அனுமதி இருக்கே தவிர யாரை அல்லாஹ் அடையாளம் காட்டவில்லையோ அவர்களை சொல்வதற்கு நமக்கு அனுமதி இல்லை. அடுத்து யாரு? நரகவாசிகளில் அடுத்து யார் இடம் வருகின்றார்? தௌஹீதை உலகத்திற்கு எடுத்து சொன்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை நரகவாசி. தௌஹீதை உலகத்திற்கு எடுத்து சொன்னவர்கள். நாமெல்லாம் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுகின்றோம். வத்தபிஉ மில்லத இப்ராஹிம ஹனீஃபா, நீங்கள் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை ஓர்மையோடு பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை நரகத்திற்குரியவர். கெஞ்சுறாங்க,
தந்தைகிட்ட போய் கெஞ்சுறாங்க, என்னுடைய தந்தையே என்கிட்ட வந்திருக்கிறது மிக அழகான ஒரு வார்த்தை, நீங்க ஏத்துக்கங்கன்னு கெஞ்சுறாங்க. ஏத்துக்கல. உன்னை கல்லால் அடிப்பேங்கிறார். யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாப்பா சொல்றாரு, உன்னைய கல்லால் அடிப்பேன் அப்படிங்கிறார். கடைசி வரைக்கும் என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனே சொல்றாரு, நான் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக மன்னிப்பு கேட்பேன் என்று சொன்ன உடனே அல்லாஹ் சொன்னா, இப்ராஹிமே அவர் இணை வைப்பவர், அவருக்காக நீங்கள் மன்னிப்பு கேட்பதற்கு உங்களுக்கு அனுமதியே இல்லை அப்படின்ட்டு. அவர் யாரு? நரகவாசி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டிய அடுத்த நபர் யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை ஆசர் என்பதை என்ன செய்யக்கூடாது? நம்ம மறந்துடக்கூடாது. அடுத்து யாரு? நரகவாசிகள் என்று சொல்லக்கூடிய பட்டியலில் இடம்பெறக்கூடியவர் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 வருட காலமாக தாவாவினுடைய களத்திலே மிகப்பெரிய உதவியாக இருந்த அபூ தாலிப் அவர்கள் நரகத்திற்குரியவர்கள். கடைசி வரைக்கும் என்ன செய்யலைங்க? இஸ்லாத்தை ஏற்றுக்கல. கெஞ்சினாங்க. அல்லாஹுடைய தூதர் உட்கார்ந்து கெஞ்சினாங்க. உட்கார்ந்து தலைமாட்டிலே உட்கார்ந்து ஒரு பக்கம் அபூஜஹில் உட்கார்ந்து இருக்கின்றான், அவனுடைய கூட்டம் உட்கார்ந்து இருக்கின்றது. அபூ தாலிபே, மூதாதியருடைய மார்க்கத்தையா விட்டு விட்டு செல்கின்றாய் என்று கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது, என்னுடைய சிறிய தந்தையே, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள், உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்தில் பரிந்துரைக்கின்றேன், உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்திலே பேசுகின்றேன் என்றெல்லாம் கெஞ்சினாங்க. கடைசியில நான் என்னுடைய மூதாதியருடைய மார்க்கத்திலேயே மரணிக்கின்றேன் என்று சொன்ன உடனே அப்படியே மூத்தாவும் போயிடுறார். உடனே அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹுடைய கட்டளை வரும் வரை நான் உங்களுக்காக பாவ மன்னிப்பு கோருவேன் என்று சொன்ன உடனே அல்லாஹ் வசனத்தை இறக்கினான், மா கானலின் நபியி வல்லதீன ஆமனு ஐயஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிகீன வலவ் கானு ஆபாஹும், நபிக்கும் நம்பிக்கையாளர்களுக்கும் ஆகுமானதல்ல, அவர்களுடைய நெருங்கிய உறவினர்கள் இணை வைப்பாளர்களாக இருந்தால் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கோருவதற்கு அனுமதியே இல்லை என்று அல்லாஹுடைய தூதருக்கு அபூ தாலிபுக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடக்கூடாது, அவர்கள் நரகவாசி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டினார். அல்லாஹுடைய தூதருக்கு இறங்கிய வசனம். அப்பையும் கவலையோடு இருந்தாங்க. அல்லாஹ் திருப்பி சொன்னா, இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. நபியே, நீங்கள் நாடுபவர்களுக்கெல்லாம் நேர்வழி கிடைக்காது, நாம் யாருக்கு நாடுகின்றோமோ அவர்களுக்கு மட்டும்தான் நேர்வழி என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதருக்கு கட்டளையாக இறக்கி, அதை நினைச்சே நீங்க என்ன செஞ்சாங்க? சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க, அதை நினைத்து உங்களுடைய களத்தை விட்டு விடாதீர்கள், அடுத்த களத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்ற ஒரு செய்தியோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதருக்கு சொல்லி காட்டினார். யார் யாரெல்லாம் நரகத்துக்கு போயிருக்காங்கன்னு பாருங்க. யாரெல்லாம் நபிமார்களுக்கு நெருக்கமானவர்கள் எல்லாம் நரகவாசிகள். அல்லாஹ் அக்பர். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் நரகவாசி. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் எப்படி நரகவாசி தெரியுமா? அவன் செய்த ஒரு பாவத்தின் காரணமாக உலகத்திலே அவனை பின்பற்றி செய்யக்கூடிய எல்லா பாவத்திலையும் அவருக்கும் ஒரு பங்குண்டு. திருமறை குர்ஆனுடைய சூரத்துல் மாஇதா, அந்த மாயிதாவினுடைய 25வது அத்திய வசனத்திலிருந்து 32வது வசனம் வரைக்கும் படிச்சு பாருங்க. 2 சகோதரர்களை பற்றி சொல்லி காட்டுகின்றது. யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 மகன்கள், காபில் ஹாபில் என்று சொல்லப்படக்கூடிய 2 மகன்களை பற்றி ஒரு செய்தி. காபில் கொலைகாரர். ஹாபில் கொலை செய்ய மாட்டேன், நீ என்னுடைய சகோதரன், எந்த காரணத்திற்காகவும் உன் மீது நான் களங்கம் விளைவிக்க மாட்டேன் என்று சொன்ன உடனே, ஆனால் காபில் மூர்க்கத்தனமாக ஹாபிலை கொண்டு விடுகின்றார். அதன் காரணமாக அல்லாஹு தஆலா என்ன சொல்றான்? மின் அஜ்லி தாலிக் கத்தபுனா அலா பனி இஸ்ராயீல் அன்னஹும் மன் கத்தல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்தி ஃபகஅன்னமா கத்தலன் நாஸ ஜமீஆ. ஒரு உயிரை கொன்றாலும் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தை கொண்டதற்கு சமம். ஆபில் ஒரு கொலை செய்தார், ஆபில் கொலைக்கு வழிகாட்டினார். அதற்கடுத்து நடக்கக்கூடிய எல்லா கொலைகளுக்கும் அவர்தான் வழிகாட்டி என்பதின் காரணமாக அவர் நரகவாசி மட்டுமல்லாமல் மற்றவர்கள் அவரை வழி தொடர்ந்து யார் யாரெல்லாம் அந்த கொலையை செய்கின்றார்களோ அவர்களுடைய பாவமும் காபிலுக்கு சேர்ந்து கொள்ளும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினார். சேர்ந்துக்கும் காபிலுக்கு. எத்தனை கொலைகள் இந்த உலகத்தில் நடக்கின்றன. லட்சோப லட்ச கொலைகள் நடந்திருக்கின்றன. லட்சோப லட்ச கொலைகள், எண்ணிலடங்காத கொலைகள். அந்த கொலைகளுடைய எல்லா பங்கும் காபிலுக்கு செல்கின்றது. ஆதமுடைய மகன் நரகவாசி. யோசித்து பாருங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் நரகவாசி. அவர் நரகத்திற்கு செல்கின்றார், மிகப்பெரிய பாவச்சுமையோடு நரகத்திற்கு செல்கின்றார் என்பதை திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. யார் யாரெல்லாம் நரகவாசிகள்னு பாருங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் அல்லாஹ் நம்மளை காப்பாற்றிருக்கானாங்க.
எவ்வளோ பெரிய விஷயம். நபிமார்களுக்கு சொந்தமில்லை, நபிமார்களுடைய வாரிசுகள் கிடையாது, நபிமார்களுடைய உறவுகள் கிடையாது. ஆனால் அவைகளெல்லாம் இல்லாமல் நம்மை ஒரு முஸ்லிமாக இந்த உலகத்தில் பிறக்க செய்து அல்லது அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள செய்து ஒரு முஸ்லிமாக வாழ்ந்து பாவங்களை கண்டு பயப்படக்கூடிய அளவிற்கு இது பாவமா, இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், இதை செய்தால் இறைவன் என்னை தண்டித்து விடுவான் என்ற எச்சரிக்கையோடு வாழ்வதற்கான ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கி இருக்கின்றான் என்று சொன்னால் நம்மை விட பாக்கியமிக்கவர்கள் யாருமே கிடையாது. அந்த ஒரு ஹிதாயத்திற்காக கோடான கோடி நன்றியை செலுத்தலாம். ஆதருக்கு தராத ஹிதாயத்தை எனக்கு தந்து விட்டாயே, அபூ தாலிபுக்கு தராத ஹிதாயத்தை எனக்கு தந்து விட்டாயே, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவிக்கோ மகனுக்கோ தராத ஹிதாயத்தை எனக்கு தந்திருக்கின்றாயே என்று என்றாவது அல்லாஹ்விடத்திலே நன்றி செலுத்தி இருக்கின்றோமா? அல்லாஹ்விடத்திலே கேட்டிருக்கின்றோமா? அழுது அந்த நன்றியை செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருந்திருக்கின்றோமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். முதலாக தன்னுடைய சகோதரனுடைய மகனுக்கு, தன்னுடைய சகோதரனுக்கு குழந்தை பிறந்து விட்டது என்பதற்காக சந்தோஷத்தில் ஆழ்ந்தவன், அதே நேரத்தில் ஒரு கட்டத்திலே அந்த சகோதரனுடைய மகனை திட்டியதின் காரணமாக ஒட்டுமொத்த உலகமும் சபிக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் ஒருவனை ஆக்கினானா இல்லையா? அபூ லஹப் முதலாக சுப செய்தி சொல்லப்பட்ட உடனே எந்த செய்தியை கொண்டு வந்த அந்த அடிமை பெண்ணை விடுதலை செய்தவன். ஆனால் அதே அபூ லஹபினுடைய நிலை என்ன? அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், முதலாக தாவாவை வெளிப்படையாக சொல்லக்கூடிய நேரத்திலே ஒரு மலை மீது ஏறிக்கொண்டு நின்று சொன்னார்கள், இந்த மலைக்கு பின்னால் உங்களை ஒரு கூட்டம் குதிரைப்படை தாக்க வருகின்றது என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க? உடனே சொன்னாங்க, உம்மிடத்தில் எந்த ஒரு பொய்யையும் கண்டதில்லை, நீங்கள் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்வேன். அப்படியா? கூலு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே இல்லை என்று சொல்லுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று சொன்ன உடனே எல்லாரும் சலசலப்போடு கலைந்து சென்ற நேரத்திலே அந்த அபூ லஹப் சொன்னான், தப்பல்லக யா முஹம்மத் அலி ஹாதா ஜமஅத்தனா, முஹம்மதே நீ நாசமாக போ, இதனால் தான் எங்களை அழைத்தாயா என்று கேட்டவுடனே என்னுடைய தூதரை பார்த்து சபித்த அந்த அபூ லஹபினுடைய அந்த சபித்தலை அல்லாஹ் பொறுத்துக் கொள்ள முடியாமல், தப்பத் யதா அபி லஹபின் வதப், அபூ லஹபினுடைய இரண்டு கைகளும் நாசமாகட்டும், இரண்டு கைகளும் நாசமாகட்டும். மா அக்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப், அவன் சம்பாதித்திருக்கக்கூடிய எந்த பொருளும் அவனுக்கு பிரயோஜனம் தராது. கடைசியில் அவனுடைய மரணம் எப்படி? மிகப்பெரிய ஒரு நோய்வாய்ப்பட்டு யாருமே தீண்டாத அளவிற்கு, பிள்ளைகள் கூட அருகாமையில் வர முடியாத அளவிற்கான மிகப்பெரிய நோய்வாய்ப்பட்டு வேதனையோடு மரணித்ததுதான் அபூ லஹபினுடைய மரணம். எப்படி அந்த மரணம் ஏற்பட்டது? எப்படி ஏற்பட்டது? இறை தூதரை சபித்தான், அதனால் அல்லாஹ் சபித்தான். அவன் மட்டுமா? அபூ லஹபோடு ஒன்று சேர்ந்து கொண்ட மனைவி, அபூ லஹபினுடைய மனைவி எப்பொழுது பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய தூதரை திட்டிக் கொண்டே இருப்பாள், வசைவாடிக்கொண்டே இருப்பாள். அதனால் தான் ஹம்மாலத்தல் ஹஸப் என்று அல்லாஹ் சொல்லி காட்டி, விறகுகளை சுமக்கக்கூடியவள் என்று சொன்னால் நரக நெருப்பை சுமக்கக்கூடியவள், நரகத்தில் தன்னை எரிப்பதற்காக இறை தூதரை வசைபாடுவதன் மூலமாக தன்னை நரகத்திற்கு தயார்படுத்தி கொண்டாலே அப்படிப்பட்டவள் நரகவாசி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். இவர்களெல்லாம் நரகத்திற்குரியவர்கள். யார் யாரையெல்லாம் அல்லாஹ் பட்டியலிடுகின்றான் என்று பாருங்கள், யார் யாரெல்லாம் பட்டியலிலே இருக்கின்றார்கள் என்று பாருங்கள். பட்டியலில் இருப்பவர்கள் எல்லாம் மிகவும் தாவாவினுடைய களத்திலே இருந்தவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் நரகத்தை தந்திருக்கின்றான். காரணம், இந்த சத்தியத்தை புறக்கணித்ததின் காரணமாக, இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதின் காரணமாக. மீண்டும் இந்த பட்டியலை அல்லாஹு தஆலா தொடர்கின்றான். இந்த பட்டியலில் யார் யாரெல்லாம் இருக்கின்றார்கள் என்ற ஒரு நீண்ட ஒரு லிஸ்ட் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அவர்கள்தான் அடையாளப்படுத்தப்பட்டவர்கள். அந்த அடையாளங்களை தவிர வேறு யாருக்கும் இவர்களெல்லாம் நரகத்திற்குரியவர்கள் என்ற ஒரு பட்டியலையோ என்ற ஒரு அடையாளத்தையோ நாம் தர முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை காப்பாற்றி இருக்கின்றான். இப்பொழுது காப்பாற்றியது போல் மரணம் வரை காப்பாற்ற வேண்டும். அதுதான் மிக முக்கியமான விஷயம். இப்போ நம்மளை காப்பாற்றுறது பெரிய விஷயமே இல்லைங்க, மரணம் வரை காப்பாற்ற வேண்டும். அதனால் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னான், வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன்,
முஸ்லிம்களாக அன்றி நீங்கள் மரணிக்க கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய மகன்களே, என்னுடைய அருமை பிள்ளைகளே, நீங்கள் முஸ்லிம்களாக மரணியுங்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்து சொன்னார்கள், என்னுடைய மகன்களை, இன்னல்லாஹ் அஸ்தஃபா லக்குமுத்தீன, உங்களை அல்லாஹு தஆலா ஒரு சத்திய மார்க்கத்திலே தேர்ந்தெடுத்து விட்டான். ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகத்தான் மரணிக்க வேண்டும் என்று உபதேசம் செய்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், எந்த ஒரு நிலையிலும் நாம் இந்த கலிமாவில் இருந்து மாற்றிவிடக்கூடாது, மாற்றப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னான், ரப்பனா லா துஸீ குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா, எங்களுடைய இரட்சகா, எங்களுக்கு நேர்வழி தந்த பிறகு எங்களுடைய உள்ளத்தை புரட்டி விடாதே என்ற ஒரு பிரார்த்தனையை நம்பிக்கையாளர்கள் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வதற்கான காரணம் என்ன? மரண நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர், யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, சப்பித் கல்வி அலா தீனிக்க, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்திலே நிலைத்திருக்க செய்வாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்ததற்கான காரணம் என்ன? ஒரு மனிதன் அவனுக்கும் சொர்க்கத்திற்கும் ஒரே ஒரு ஜான் இருக்கக்கூடிய நேரத்திலே, ஒரு முழம் இருக்கக்கூடிய நேரத்திலே நரகத்தினுடைய செயலை செய்து நரகத்திற்கு சென்று விடுவான் என்ற ஒரு எச்சரிக்கையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கின்றார்கள். நஊது பில்லாஹி மின்ஹா. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை, சொர்க்கத்தினுடைய அமலையே செய்து கொண்டு வருவான், அவனுக்கும் சொர்க்கத்திற்கும் ஒரு முழந்தான் இருக்கும், நரகத்துடைய அமல் செய்து நரகத்திற்கு சென்று விடுவான். நம்ம ஏற்கனவே உங்கள்ட்ட சொல்லியிருக்கனா என்னன்னு தெரியல, ஒரு போர்க்களத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக போரிட்டவர் அவருடைய வேதனையை தாங்கிக் கொள்ள முடியாமல் தற்கொலை செய்து கொண்டதின் காரணமாக, அதுவரை உயர்ந்த ஒரு செயலை செய்தவர், அவர் செய்த அந்த தற்கொலையின் காரணமாக நரகத்திற்கு சென்றார் என்ற ஒரு செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்களே. கடைசி நேரத்தில் தான் நாம் இந்த கலிமாவினுடைய வார்த்தையோடு மரணிக்க வேண்டும் என்பதில் அதிகமாக முனைப்பாக இருக்க வேண்டும். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லக்கினு மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ், உங்களிலே யாராவது மரண நேரத்தில் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லிக் கொடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அருகாமையிலே உட்கார்ந்து சொல்லிக் கொடுக்க வேண்டும், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். உங்களிலே யார் மரணிக்கக்கூடிய நேரத்தில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த மரணத்தையும் மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கையையும் சொல்லி காட்டக்கூடிய சூரத்து யாசீனை அவர்களுக்கு ஓதி காட்டுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள். இக்ரஊ அலா மௌதாக்கும் சூரத்து யாசீன், மரணிக்கக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடியவர்களுக்கு சூரத்து யாசீனை ஓதி காட்டுங்கள். ஒருவேளை ஓதி காட்டினால் யாசீன் காட்டினால் எத்தனை பேருக்கு அர்த்தம் தெரியும்? யோசித்து பாருங்க. எத்தனை பேர் அதனுடைய அர்த்தத்தை விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு தகுதி படைத்தவர்களாக எத்தனை பேர் இருக்கிறோம்? நெஞ்சில கை வச்சு சொல்ல முடியுமா? நான் யாசின் எனக்கு அருகாமையிலே உட்கார்ந்து ஓதப்பட்டால் அந்த யாசினிலே சொல்லப்படக்கூடிய வறுமையை பற்றியான அந்த எச்சரிக்கைகள் எல்லாம் என்னுடைய உள்ளத்தில் பயத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு யாசினை நான் கரெக்டான முறையிலே கிரகித்து வைத்திருக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய எத்தனை பேர் இருக்கிறாங்க? மரண தருவாயில் இருப்பவர்களுக்கு ஓதுங்கள் என்று சொன்னால் மௌத்தா போனவனுக்கு ஓதக்கூடிய அளவிற்கு இந்த சமுதாயம் அழிவிலே கொண்டு போய் நிற்கின்றது. மரண தருவாயிலே ஓத சொன்னார்கள், ஓதி காட்ட வேண்டும். அப்பொழுதுதான் மரணிக்கக்கூடியவர் அவருடைய சிந்தனை மறுமையினுடைய சிந்தனையோடு மரணிப்பார் என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள். நம்முடைய வாழ்வினுடைய முடிவு நல்ல ஒரு முடிவாக இருக்க வேண்டும். அதுதான் இன்றைய நாளினுடைய நம்முடைய பிரார்த்தனையாக இருக்கிறது. இன்றைய இரவினுடைய பிரார்த்தனை, யாருக்கெல்லாம் நேர்வழி காட்டாமல், நபிமார்களுடைய தந்தைகளுக்கெல்லாம், நபிமார்களுடைய மனைவிக்கெல்லாம், நபிமார்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் நேர்வழி காட்டாத இறைவா, எங்களுக்கு காட்டினாயே, இந்த நேர்வழியிலே எங்களை நிலைவரச் செய்வாயாக என்ற ஒரு பிரார்த்தனை தான் இன்ற சஹருடைய பிரார்த்தனையாக நாம் அல்லாஹ்விடத்தில் நன்றியுடைய ஒரு பிரார்த்தனையாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை நல்லவர்களாக வாழும் பொழுது முஸ்லிமாக வாழச் செய்து, மரணிக்கும் போது முஸ்லிமாகவே மரணிக்க செய்து, நாளை மறுமை நாளில் நல்லவர்களோடு எழுப்பக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கு தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹ்.